வணக்கம். இன்னைக்கு நாம வாடிக்கையாளர் உறவுகளை, அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ஸ வாட்ஸ்அப் மூலமா எப்படி இன்னும் பெட்டரா மேனேஜ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். குறிப்பா ஹேஷ்நெட் சொல்யூஷன்ஸ் கொடுத்த சில தகவல்கள் நம்ம கிட்ட இருக்கு. அதுல ஒரு வாட்ஸ்அப் சிஆர்எம் பிரவுசர் எக்ஸ்டென்ஷன் பத்தியும், அப்புறம் அதோட லைசன்ஸ்களை எப்படி மறு விற்பனை செய்யலாங்கிற ஒரு சிஸ்டம் பத்தியும் சொல்லியிருக்காங்க. இது என்ன விஷயம்? இதோட நோக்கம் என்ன? கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? ம்ஹும். நீங்க சொன்ன மாதிரி இது வாட்ஸ்அப் வெப் இருக்கு இல்லையா, அதுல நேரடியா ஒரு சிஆர்எம் மாதிரி சில வசதிகளை கொண்டு வரதுக்கான ஒரு ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன். இதோட மெயின் ஐடியா என்னன்னா, பிசினஸ் பண்றவங்களுக்கு, குறிப்பா சிறு வணிகங்களுக்கு அவங்க கஸ்டமர்ஸ் கூட பேசுறது, இன்டராக்ட் பண்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா திறமையா செய்ய ஹெல்ப் பண்றதுதான். ஓ, சரி சரி. ஒரு பிரவுசர் எக்ஸ்டென்ஷன். அப்போ இது நம்ம வாட்ஸ்அப் வெப் ஓபன் பண்ணா அது கூடவே வேலை செய்யுமா? என்ன மாதிரி ஸ்பெஷல் வசதிகள் இதுல இருக்கு? ஆமா, அது வாட்ஸ்அப் வெப்போட இன்டர்ஃபேஸ்லே சில எக்ஸ்ட்ரா டூல்ஸ் காட்டும். நிறைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு ஒரே மெசேஜ் அனுப்பணும்னா அதுக்கு பல்க் பிராட்காஸ்டிங் வசதி. அப்புறம் மெசேஜை இப்போ இல்லாம அப்புறமா அனுப்பணும்னா ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் கூடவா? நல்லா இருக்கே. ஆமா, அது மட்டும் இல்லாம நிறைய சாட்ஸ் வரும்போது அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு கஸ்டம் டேப்ஸ் உருவாக்கிக்கலாம். ஃபாலோ அப் பண்றதுக்கு ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். அந்த கஸ்டம் டேப்ஸ் நல்ல விஷயமா தெரியுதே. நிறைய மெசேஜ் வந்தா குழம்பாம இருக்கும். சரி, அடிக்கடி அனுப்புற மெசேஜ்களை சேமிக்க முடியுமா? டெம்ப்ளேட்ஸ் மாதிரி. கண்டிப்பா மெசேஜ் டெம்ப்ளேட்ஸை சேமிச்சுக்கலாம். திரும்ப திரும்ப டைப் பண்ண வேண்டியதில்ல, டைம் சேவ் ஆகும். ஓகே. அப்புறம் இந்த ஆட்டோ ரிப்ளைஸ்னு ஒன்னு பார்த்தேன். அது எப்படி? ஒரு சாட்பாட் மாதிரியா? ஆமா, டெம்ப்ளேட்ஸ் டைம் மிச்சப்படுத்தும். ஆட்டோ ரிப்ளை ஒரு பேசிக் சாட்பாட் மாதிரி தான். ஆனா முக்கியமா ஒன்னு கவனிக்கணும், நீங்க வாட்ஸ்அப் வெப் ஓபன் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த ஆட்டோ ரிப்ளை வேலை செய்யும். இது ஒரு முழுமையான ஆட்டோமேஷன் இல்லை. இது தவிர சாட்லேயே நோட்ஸ் எடுத்துக்கலாம், குரூப்ல இருக்கிற நம்பர்ஸை தனியா எடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வசதிகளும் இருக்கு. ஓஹோ, அப்போ இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு சொல்றாங்க? ம் அவங்க கொடுத்த தகவல் படி இது சின்ன பிஸ்னஸ் பண்றவங்க, ரீட்டைல் கடைங்க, ஹோட்டல்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ், ஹெல்த் கேர்ல இருக்கிறவங்க, ஈவெண்ட் பிளானர்ஸ், ஏன் தனியா வேலை செய்யற ஃப்ரீலான்சர்ஸ் கூட இதை யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. யார் அதிகமா கஸ்டமர்ஸ் கூட வாட்ஸ்அப்ல பேசுறாங்களோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். சரி, இந்த லைசென்ஸ் எப்படி வேலை செய்யுது? ஒரு கம்பெனிக்கு ஒன்னு வாங்கினா போதுமா, இல்ல ஆளுக்கு ஒன்னு வாங்கணுமா? இல்ல, அது கொஞ்சம் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இது ஒவ்வொரு வாட்ஸ்அப் நம்பருக்கும் தனி லைசன்ஸ் கீ தேவைப்படுமா. அதாவது உங்க கம்பெனில ஒரு 3 பேரு வேற வேற நம்பர்ல இருந்து கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்றாங்கன்னா 3 லைசன்ஸ் வாங்கணும். ஓ, அப்படியா? ஆமா, 1 இயர் லைசன்ஸ் இருக்கு, லைஃப் டைம் லைசன்ஸும் இருக்கு. அந்த லைஃப் டைம்னா கூட 5 வருஷம் சப்போர்ட் அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாம். உலகத்துல எங்க இருந்து வேணாலும் யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆச்சே. அக்கவுண்ட் பேன் ஆக வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல் யூஸ் பண்ணா? கரெக்ட், அது ரொம்ப முக்கியமான கேள்வி. அவங்களே சொல்றாங்க பொறுப்பா யூஸ் பண்ணணும்னு. அதாவது ஸ்பாம் மாதிரி நிறைய மெசேஜ் கண்டபடி அனுப்பக்கூடாது. பேன் ரிஸ்க் குறைக்க பிசினஸ் அக்கவுண்ட்டை மெட்டா கிட்ட வெரிஃபை பண்ணிக்க சொல்றாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்றதாவும் சொல்றாங்க. மெட்டா வெரிஃபிகேஷன். சரி. இன்னொரு விஷயம், இந்த எக்ஸ்டென்ஷன் உங்க கம்ப்யூட்டர் பிரவுசர்ல மட்டும்தான் ஓடும். உங்க டேட்டாவை அவங்க சேமிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் நம்பிக்கை தருது. சரி சரி. இது யூசர்களுக்கான டூல். ஓகே. ஆனா இந்த அட்மின் ரீசெல்லர் பேனல்னு ஒன்னு இருக்கே, அது என்னது? அதுவும் யூசருக்கானதா? இல்ல, அது யூசருக்கு இல்ல. அது ஒரு தனி சிஸ்டம். இந்த சிஆர்எம் எக்ஸ்டென்ஷனோட லைசன்ஸை மத்தவங்களுக்கு விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக. அதாவது ஒரு அட்மின் இருப்பாரு, அவர் ரீசெல்லர்ஸ்னு சொல்லப்படுற மறு விற்பனையாளர்களுக்கு அக்கவுண்ட்ஸ் உருவாக்கி கொடுப்பார். அப்புறம் அந்த ரீசெல்லர்ஸ் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண போற சின்ன பிசினஸ் மாதிரி ஆளுங்களுக்கு லைசன்ஸை உருவாக்கி விற்கலாம். ஓ, அப்போ இது தனியா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா? கோடியே தெரியாதவங்க கூட இந்த சாஃப்ட்வேர் லைசன்ஸை வாங்கி விக்கிற மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்களா? ஆமா, நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க அப்படிதான் அதை பிரசன்ட் பண்றாங்க. அட்மின் ரீசெல்லர்ஸையும் லைசன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுவாரு. ரீசெல்லர்ஸ் அவங்க கஸ்டமர் லைசன்ஸை மேனேஜ் பண்ணுவாங்க. இதுல அன்லிமிட்டெட் லைசன்ஸ் உருவாக்கலாம், நீங்களே விலை வச்சுக்கலாம்லாம் சொல்றாங்க. ரீசெல்லர்ஸ் அவங்க பேர்ல இதை விற்க முடியுமா? ஒயிட் லேபிளிங் மாதிரி? இல்ல, அது முடியாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அட்மின் அக்கௌண்ட்டுக்கோ ரீசெல்லர் அக்கௌண்ட்டுக்கும் ஒயிட் லேபிளிங் சப்போர்ட் கிடையாதான். இது ஹேஷ்நெட் சொல்யூஷன்ஸ் கருவியா தான் விற்க முடியும். புரிஞ்சது. சரி, இந்த சிஆர்எம் எக்ஸ்டென்ஷன் எந்த பிரவுசர்லாம் வேலை செய்யும்? குரோம் சப்போர்ட் உண்டா? ட்ரையல் எதுவும் இருக்கா? குரோம், எட்ஜ் மாதிரி குரோமியம் பேஸ்டு பிரவுசர்லாம் வேலை செய்யும்னு போட்டிருக்கு. அப்புறம் வாங்குறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்க 10 நாள் ஃப்ரீ ட்ரையலும் இருக்கு. ஆஹா,
இன்னைக்கு நாம வாட்ஸ்அப் வெப்குள்ளேயே சிஆர்எம் மாதிரி சில வசதிகளை கொண்டு வர்ற ஒரு பிரவுசர் எக்ஸ்டென்ஷன் பத்தியும் அதோட லைசென்ஸ்களை மறுவிற்பனை செய்ய ஒரு பிசினஸ் மாடல் பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம். இதுல இருந்து நீங்க முக்கியமா என்ன எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இது வாட்ஸ்அப்போட பாப்புலாரிட்டியை பிசினஸ் தேவைகளுக்காக எப்படி பயன்படுத்தலாம்னு காட்டுற கருவிகள் ஒன்று. ஒரு பக்கம் சின்ன பிசினஸ்க்கு நேரடி பயன்கள் கிடைக்குது, இன்னொரு பக்கம் இதையே ஒரு மறுவிற்பனை வாய்ப்பாவும் மாத்திருக்காங்க. ஆனா அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் தனி லைசன்ஸுங்கிறதும் அப்புறம் வாட்ஸ்அப் ரூல்ஸை மதிச்சு பொறுப்பா பயன்படுத்தணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்போ இது என்ன மாதிரியான ஒரு பெரிய விஷயத்த காட்டுது? வாட்ஸ்அப் மாதிரி பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் பிசினஸ் கம்யூனிகேஷனுக்கு முக்கியமா மாறும்போது இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி கருவிகள் உருவாகிறது அந்த மொத்த சூழலையுமே மாத்துது இல்லையா? ஆமா, நிச்சயமா. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி கருவிகள் அதிகமாயிட்டே போனா அது பிசினஸ் பண்ற முறையையும் நீங்க கஸ்டமர்ஸ் கூட எப்படி பழகுறீங்கன்றதையுமே எந்த அளவுக்கு மாத்தும். இது வாட்ஸ்அப் மாதிரி பெரிய பிளாட்ஃபார்ம்ஸோட எதிர்கால வளர்ச்சியில கூட தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இல்லையா? அதை பத்தி யோசிக்கணும்.